Hey drama lovers, welcome to Mr. Shah Dramas. லாஸ்ட் வீடியோவில் ஓல்டு லேடி வேற நேமில் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததாக காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது ஃபருக் முகமது. இனி நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல அந்த லேடி கிட்ட ஓல்டு ஜின் பேசுறதா தான் காமிக்கிறாங்க. ஓல்டு ஜின்னும் ஓல்டு லேடி நேம் சொல்லி இவங்களான்னு கேட்டிருப்பா. அந்த லேடியும் இவ இல்ல அது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த லேடியும் ஓல்டு லேடி ஒருத்தங்க நேம்ல வந்திருக்காங்கல்ல அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னாதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த நேம் உள்ள லேடி பேசிட்டே ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அப்போ அங்க ஓல்டு லேடி வேணும்னே இடிச்சுட்டு மொபைலை எடுத்து கொடுத்துட்டு கங்க்ராஜ் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதும் வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த நேம் லேடியும் எதுவும் சொல்லாம போறாங்க. ஓல்டு லேடி ஒரு மாதிரி பாக்குறா. கட் பண்ணா ஜின்னு ஆக்டர் கூட கார்ல போறான். ஆக்டரும் நீ போய் கேளு நம்ம இப்படி போக வேண்டாம்னு சொல்றான். ஜின்னும் அவ உண்மையதான் சொல்றான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்டரும் அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணுன்னு சொல்றான். ஜின்னும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியுமான்னு கேட்கறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எல்லாருக்கும் பண்ண முடியாது, கேஸ் ரிலேட்டடா இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஜின்னும் எனக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சுன்னு சொல்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் நான் இங்க வேற விஷயமா வந்திருக்கேன், ரிட்டர்ன் வந்து அப்புறம் பாக்குறேன்னு ஒரு பிளேஸை மறைஞ்சு நின்று பாக்குறான். ஜின்னும் ஆக்டர் கிட்ட ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்த சொல்றேன். ஆக்டரும் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லையே, சரி நம்ம டின்னர் சாப்பிடலாம், என்ன வேணும்னு கேட்க ஜின்னும் எனக்கு வேற பிளான் இருக்குன்னு சொல்றா. ஆக்டருக்கும் புரியுது ஜின் அவாய்ட் பண்றான்னு. அப்புறம் ஹீரோக்கும் உன்னோட சீக்ரெட் தெரியுமான்னு கேட்கறான். ஜின்னும் நான் சொல்லலாம்னு சொல்றேன். ஆக்டரும் எப்போ ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணு, நான் உனக்காக வருவேன்னு சொல்றான். கட்டணா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஒரு சூதாடுற இடத்துலதான் இருக்கான். நேம் சேஞ்ச் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கின லேடியை விசாரிக்க தான் இங்க வந்திருக்கான். அப்போ எல்லா பணத்தையும் வின் பண்ணிட்டேன்னு கத்துறான். பின்னாடி இருந்து ஒருத்தர் அமைதியா இருப்பியான்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உன்னை பார்க்க தான் இவ்வளவு போராட வேண்டியதா இருக்குன்னு சொல்ல அவனும் எப்படி நான் போற எல்லா பிளேஸும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான். அவனும் சிரிச்சுட்டே டக்குன்னு ஓடுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் ஷூவை கலட்டி ஒரே ஏறிதான் ஓடி போய் அவனை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் கீழே சரிஞ்சு விழுந்துட்டான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு சவத்திலே போய் இடிக்கிறான். இடிச்ச இடியில தலையை சுத்தி பட்டர்ஃபிளைஸ் தான். அப்புறம் அவன்கிட்டயே போய் மூக்குல இருந்து ரத்தம் வருது, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்றான். அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் அந்த நேம் சேஞ்ச் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கின கேர்ளை லோக்கல்ல விசாரிச்சு பார்க்க சொல்றான். அவனும் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் சூதாடுறது சட்டப்படி குற்றம்னு போலீஸுக்கு கால் பண்ண போறான். அவனும் வேண்டான்னு சொல்றான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எழும்பி நான் வெயிட் பண்ணுவேன் விசாரிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா ஹீரோவும் ஜின்னும் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ஜின்னும் நம்ம லேட்டா வந்தனால யாருமே இங்க இல்லைன்னு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோவும் ஆமா இங்க புக் பண்ணலன்னா இடமே கிடைக்காதுன்னு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்றான். ஜின்னும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு நம்ம விஷயம் தெரியுமான்னு கேட்க ஹீரோவும் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால அப்படின்னா அது சீக்ரெட் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் சிரிச்சுட்டே நம்ம 4 பேருக்குள்ள இந்த விஷயம் இருக்கட்டும்னு சொல்றா. அப்போ வெயிட்டர் வர ஃபுட்டும் ஆர்டர் பண்றாங்க. ஃபுட் வந்ததும் ஹீரோ அவன் ஃபுட்டை கட் பண்ணி ஜின்னுக்கு கொடுக்குறான். ஜின்னும் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கு என்ன குடுன்னு சொல்லிட்டு வாங்குறான். ஜின்னும் கொஞ்சம் ஃபுட் கொடுத்துட்டு நிறைய அமௌண்ட் வாங்கிடுவாங்க இங்கெல்லாம், நான் எக்ஸாமுக்கு படிச்ச டைம்ல நிறைய ஃபுட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் திரும்பியும் படிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு புக்கெல்லாம் எரிச்சிருப்பால அதை யோசிச்சு பார்த்துட்டு படிக்கிறத நினைச்சாலே பயமா இருக்குன்னு சொல்றா. ஹீரோவும் நான் உனக்கு பிடிச்ச ஏதாச்சும் செய்யலாம் அதான் கேட்டேன், படிக்கிறதுக்குன்னு இல்லை எதை செஞ்சாலும் லவ்வோட பயம் இல்லாம பண்ணுன்னு சொல்றான். ஜின்னும் மண்டையா ஆட்டுறா. கட் பண்ணா ஜின்னை ஹீரோ கொண்டு விடுறான் வீட்டுக்கு. ஹீரோ நாளைக்கு ஃப்ரீயான்னு கேட்கறான். சண்டே தான் பகல்ல ஜின்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கேட்குறான். ஜின்னும் எனக்கு எப்போ ஒர்க் வரும்னு தெரியாது, பகல்ல பிஸியா இருப்பேன்னு சொல்றா. ஹீரோவும் ஆக்டர் கூட என்னதான் ஒர்க்கோ எனக்கு தெரியல, ஆனா நான் சொன்னதை யோசிச்சு பாருன்னு சொல்றான். ஜின்னு ஓகே யோசிக்கிறேன்னு சொல்றா. கட் பண்ணா ஜின்னும் ரூம்ல இருக்கா. ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு எழும்புறா. என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும், சோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தேடுறா. புக்ஸ் எல்லாம் திரும்பி வாங்கிட்டு வரணும்னு தேடும்போது ஒரு புக்கு கிடைக்குது. அதை உட்காந்து படிக்கிறா. அப்படியே படுத்து தூங்கிட்டா. மார்னிங் 11 மணி ஆகுது. ஓல்டு ஜின்னாவும் மாறிட்டா. புக்ல கூட ஓல்டு லேடி நேம தான் எழுதி வச்சிருக்கா. கட் பண்ண ஹீரோ ஜின் வீட்டு வாசல்லையே நிக்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பகல்ல மீட் பண்ற சிச்சுவேஷனை உருவாக்கு அதை வச்சுதான் வந்திருக்கான். காலிங் பெல் அடிக்கிறான். ஓல்டு ஜின்னா சத்தத்துல எழும்புறா. ஆனா பெட்ல போய் படுக்கிறா. ஹீரோவும் வீட்டுக்குள்ள வரான். வெறுங்கையோட விடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அம்மாவும் எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்னு எப்படி தெரியும்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்பாவும் இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்க, ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு வந்த, உனக்கு தான் ஃப்ளவர்ஸ் பிடிக்காதே, நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு சொல்றாரு. ஹீரோவும் சாப்பாடு வாங்கிட்டு வரவான்னு கேட்கறான். ஜின் அம்மாவும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோ ஜின் ரூமையே தான் பாக்குறான். உள்ள ஜின்னு செம்ம தூக்கம், வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம
தூங்கிட்டு இருக்கா. ஜின்னு அம்மா அப்பா கிட்ட போய் ஜின்னை எழுப்புங்க, உங்க 30 வயசு பொண்ணு மதியம் வரை தூங்குறத பாக்கணுமான்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜின் ரூமே தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் எழும்பி எனக்கு சாப்பிட ஒன்றும் வேண்டாம்னு சொல்றான். ஜின் அம்மாவும் லாஸ்ட் டைம் வரும்போதே சாப்பிடாம போயிட்டேன்னு சொல்லிட்டு டீ குடுக்குறாங்க. அப்பாவும் ஜின்னை கூப்பிடுறாரு. அவன் நல்லா தூக்கம். ஹீரோவும் ஃபுட்டேஜ்ல ஓல்டு ஜின்னை பார்த்துருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு ஜின் ஃப்ரெண்டு ஆண்டி இங்க வந்திருக்காங்களான்னு கேட்குறான். ஜின் அப்பாவும் என் ஒய்ஃபை தான் அவ ஆண்டின்னு நினைக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின் அம்மாவும் ஆமா, அவ அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, என்ன அம்மா மாதிரி தான் பாப்பான்னு சொல்றாங்க. ஹீரோவும் லிம்சம்னு யாரையாச்சும் தெரியுமான்னு கேட்க ஜின் அம்மாவும் ஷாக் ஆகி ஏன் லிம்சன் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாவும் லிம்சன் இவ தங்கச்சி தான்னு சொல்றாரு. ஹீரோவும் அப்பதான் ஜின் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். பார்த்துட்டு வாய் தவறு இந்த நேம் வந்துட்டுன்னு சொல்றான். ஜின் அம்மாவும் ஏன் லிம்சனை பத்தி கேட்ட, நீ கண்டுபிடிச்சிட்டியா அவளை, எங்க இருக்கா, உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கேட்குறாங்க. ஹீரோவும் நானும் ஒரே நேம்னால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொல்றான். அப்போ டாபிக் மாத்த அப்பா ஜின் ரூமை தட்டுறாரு. அப்பதான் ஜின் எழும்புறா. ஹீரோ வெளியே இருக்கான்னு அப்பா சொன்னதும் ஷாக் ஆகுறா. டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு முழிக்கிறா. ஜின் அம்மா ஒரு கம்பியை போட்டு திறக்க பாக்குறாங்க. ஓல்டு ஜின்னும் ஒரு ஹுட்டியை எடுத்துட்டு விண்டோ வழியா ஓடுறா. உள்ள வந்து பார்த்துட்டு எங்க போனான்னு பாக்குறாங்க. அப்ப காம்பவுண்ட் ஏறுற ஓல்டு ஜின்னை பார்த்துட்டு நீயானு கத்த ஜின்னு பயந்து கீழே விழுந்துட்டா. அப்புறம் என்ன முதுக பிடிச்சிட்டு தான் ஓடுறா. ஜின் அம்மாவும் அப்பாவும் ஓல்டு ஜின்னை பிடிக்க தான் ஓடுறாங்க. ஹீரோவும் என்ன நடக்குதுன்னே புரியல, தெரிச்சு ஓடுறா ஜின்னு. ஹீரோவும் பின்னாடியே வந்து யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜின் அம்மாவும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. ஹீரோ ஒரு சைட்ல போய் தேடுறான். ஜின்னும் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறா. அப்புறம் ஓடும்போது ஒரு சைட்ல போலீஸும் இன்னொரு சைட்ல ஜின் அம்மா அப்பா. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டா. வழக்கம் போல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓல்டு ஜின்னும் ஃபேஸ் ஃபுல்லா ஹுட்டிய மூடிட்டு இருக்கா. ஜின் அம்மா இந்த லேடி எத்தனை வாட்டி வீட்டுக்கு வரான்னு கத்திட்டு இருக்காங்க. போலீஸும் ஓல்டு ஜின்ட்ட ஹுட்டியை எடுங்க அப்படின்னு சொல்ல ஜின் எடுக்கவே இல்லை. ஜின் அம்மா பிடிச்சி இழுத்து பாக்குறாங்க. ஜின்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறா. ஜின் அம்மாவும் என் பொண்ணு துணியை திருடிட்டியா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. ஜின்னும் ஒரு கட்டத்துல கடுப்பாகி துணியை தூக்கி எரிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க, இது அவ்வளோ காஸ்ட்லி ஒன்றும் கிடையாது, நான் படிச்சுட்டு இருந்தேன், ஆனா நீங்க கடைக்கு கூட்டிட்டு போய் ஆடி ஆஃபர்ல வாங்கிக்கோன்னு ரெட் கலர் சூப்பரா இருக்கும், என் ஃபேஸுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு அந்த ஹுட்டி பிடிக்கவே செய்யாது, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. ஜின் அம்மாவும் இவளுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. ஜின்னும் நான் தான் சொன்னேன்ல, நான் தான் லீ மீ அப்படின்னு சொல்ல வரா. ஹீரோ கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர ஹீரோவை பார்த்ததும் ஆஃப் ஆகிட்டா. ஹீரோ ஆனா கரெக்டா ஓல்டு ஜின்னை கண்டுபிடிச்சிட்டான். லிம்சன்னு நேமு கேட்டதும் ஜின் அம்மா ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ண ஹீரோ ஓல்டு ஜின்னை கூட்டிட்டு வரான். ஜின் கிட்ட கேக்குறான் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு. ஓல்டு ஜின்னும் எனக்கு சொல்லணும்னு தான் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிசைறா. ஹீரோவும் ஜின் ஃப்ரெண்ட் ஆண்டின்னு போய் சொல்லியிருக்கீங்கல்ல, ஏன் ஜின் வீட்டில் இருந்தீங்க, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமான்னு கேட்குறான். ஜின்னும் அழுதுகிட்டே இருக்கா. கட் பண்ணா ஜின் அம்மா அது என் தங்கச்சி தான், அந்த லேடி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்தாங்க, நிறைய வருஷம் ஆகிட்டுல, வயசாகிட்டா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவன் நமக்கு கடைசியாக பண்ண மெசேஜ்னு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. மொபைலில் ஜின் ஆண்டி என்னை தேடாதீங்க, போலீஸ்டையும் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஜின் அம்மா அவ உயிரோட தான் இருக்கா, அதுவே போதும்னு சொல்லியிருப்பாங்க. கட் பண்ண ஜின் ஃப்ரெண்டு விஷயம் தெரிஞ்சு ஓடி வரா. ஸ்கூட்டியை எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி கார் நிக்குது. அந்த கார்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி காரை எடுக்க சொல்றா. அங்க வர்றது ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு தான். ஜின் ஃப்ரெண்டுக்கு கடுப்பாகுது, ஏன்னா ஜின் தான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகிட்டேன்னு சொல்லியிருப்பாள், அதை நினைச்சுதான். ஜின் ஃப்ரெண்டும் காரை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், பிஸியா, ராமன் சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் ஃப்ரெண்டும் செம்ம கடுப்பாகிட்ட செம்மையா திட்டிட்டு அடிக்க போறா. அப்படியே இங்க பார்க் பண்ணாத, கார் எடுன்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அழாத குறைய எடுக்கிறான். ஜின் ஃப்ரெண்டும் ஜின்னை பார்க்க ஓடி வரா. ஜின் பெட்ஷீட்குள்ள படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல 2 பேரும் இருக்காங்க. ஜின்னும் நான் ஓல்டு ஜின்னா இருந்தாலுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது என்னை எல்லாத்தையுமே மறக்க வச்சுது, என்னை நம்புறவங்களை சம்பாதிச்சேன் ஆனா அவங்களையும் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். ஃப்ரெண்டும் அழுதுட்டே ஜின்னை ஹக் பண்ணி இதை எல்லார்கிட்டையும் சொல்லலாம், இதுக்கு மேல மறைக்க முடியாது, அவங்க கிட்ட சொல்லலாம், அப்புறம் ஜெயிலுக்கு போகலாம், ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல விசிட்டர் சார்ஜ் வாங்க மாட்டாங்கல்ல, நீ ஜெயிலுக்கு போனா உன்னை பார்க்க வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுறாங்க. ஃப்ரெண்டும் உன் லைஃப் ஏன் இப்படி மேடு பள்ளமா போகுதுன்னு சொல்லிட்டு அழுறா. ஹீரோவும் இன்னைக்கு நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டே கார்ல போறான். என்ஜினுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறான், அப்புறம் பண்ணாம போறான். கட் பண்ண ஜின் அம்மா ஹீரோவை பார்க்க தான் அபார்ட்மெண்ட் வெளியவே நிக்கிறாங்க. ஹீரோ அம்மாவை பார்த்ததும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். ஜின் அம்மாவும் உங்களை தொந்தரவு பண்றதா நினைக்க வேண்டாம், அந்த லேடி உங்களுக்கு தெரியுமா, அவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமா எங்க ஆபீஸ் கேர்ள் தான் லிம்சன் அப்படின்னு சொல்றான். ஜின் அம்மா ஷாக் ஆகுறாங்க. லிம்சனா, நான் ஏன் அவளை கண்டுபிடிக்கல, என் தங்கச்சி தான் அவ, இத்தனை வருஷம் ஆனனால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்ணி அழுறாங்க.
அதுட்டு இப்ப எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோ சொன்னதை காமிக்கல. கட் பண்ண ஜின் கிட்ட அப்பா அம்மா வந்து ஹீரோ வீட்டுக்கு போனதை சொல்றாங்க. அப்பாவும் உங்க ஆன்டியை தேடி தான் போயிருக்கா, இனி அவளை தடுத்து நிறுத்த முடியாது, அவ உண்மையாவே லிம்சன் தான்னு சொல்றா. ஜின்னும் நீங்களும் இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்பாவும் அவ உயிரோட தான் இருக்கா, அந்த முகம் அப்படின்னு சொல்றாரு. ஜின்னும் ரூமுக்கு போய் ரெசின் லெட்டர் எழுதுறா. ஓல்டு ஜின்னு ஆபீஸ்ல பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டே எழுதி முடிக்கிறான். ஓல்டு ஜின்னு நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சும் பார்க்கணுமா இருக்காம மிஸ்டர் ஷார் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போட்ட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷார்.